வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய அதாவது ஒரு சிறப்பு உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட் ஜீரா. அதுக்கு கேரட் ஜீரானாவே என்ன தேவை? கேரட்டு ரொம்ப முக்கியம். ஜீரானாவே என்னது? சர்க்கரை தேவை. ரோல் பண்ணுறதுக்கு தேவையான கோதுமை மாவு, அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு, அடுத்தது பொரிச்செடுக்க எண்ணெய், அப்புறம் தண்ணி மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி. இதான் தேவையான பொருட்கள். இப்போ கேரட் ஜீரா செய்வது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோம்னா கேரட்டை வாஷ் பண்ணிக்கிறோம். தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம காய் சுரண்டி இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு சுரண்டிக்கலாம். வச்சுக்கலாம். நல்லா உன்னிப்பாக கவனிங்க. நீங்களும் செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் மேலே கீழே கட் பண்ணிக்கிறோம். எல்லாத்துக்கும் அதேமாதிரி கட் பண்ணிக்கிறோம். மேலே கீழே வாஷ் பண்ணதுக்கப்புறம் கேரட்டை நல்லா சுரண்டிக்கிறோம். பாருங்கள், நேர்த்தியாக சுரண்டிக்கிறோம். என்ன பண்ணுறோம்னா கேரட்டை சுரண்டிட்டு அதை நம்ம வறுக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வறுத்துட்டு அப்புறம் சுகர் போட்டு கேரட் அல்வா மாதிரி ஃபஸ்ட்டு செஞ்சுக்கிறோம். அது செஞ்சதுக்கப்புறம் கோதுமை மாவு ரெடி பண்ணி அந்த சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ளே இந்த ஜீரா போட்டு ரோல் பண்ணி எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்து அந்த பொரிச்சு எடுத்ததை நம்ம தனியாக சர்க்கரை பாவுக்குள்ளே சர்க்கரை தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சு எடுத்து சாப்பிட்றோம். இதுதான் கேரட் ஜீரா. புரிஞ்சுங்களா? இப்போ அதுக்கு தேவையான நம்ம கேரட்டு சீவுறோம். எல்லாம் சீவிக்கிறதே மாரி. பாருங்கள், கேரட் சுரண்டியாச்சு. காய் சுரண்டி வச்சு இப்போ நம்ம கேரட் ஜீரா செய்ய அங்கே கேரட் அல்வா மாதிரி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம கோதுமை மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1/2 கிலோ மாவை அப்படியே கொட்டுறோம். கொட்டிக்கலாம். அப்படியே வேற ஒன்றும் கிடையாது. நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் இல்லைங்களா, அதே மாதிரி பிசைஞ்சிக்க வேண்டியது, அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறோம். ரைட்டு. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். தேவையான அளவு மட்டும் பிசைஞ்சிக்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி, அதே மாதிரி உப்பு, அதே மாதிரி எண்ணெய் விட்டு பிசைஞ்சுக்குங்க. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தெளித்து ரெடி பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப தண்ணியாட்ட போயிடக்கூடாது. அதுக்கோசம் தான் பார்த்து பக்குவமாக செஞ்சால் தான் பலகாரம் நல்லா வரும்னு சொல்லுவாங்க பழமொழி. எப்படி மறுபடியும் சொல்கிறேங்க, எடுங்க. பார்த்து பக்குவமாக செஞ்சால் தான் பலகாரம் நல்லா வரும்னு சொல்லுவாங்க பழமொழி. அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களோ இல்லையோ, பட் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரி சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. எல்லா மாவும் அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறோம். அதாவது பவுட்ரு மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா பிசைஞ்சுக்கிறோம். சப்பாத்தி பார்த்து நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் அப்படியே ஊற வச்சுக்கிறோம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு கோதுமை மாவு, ஒரிஜினல் கோதுமை மாவு. இப்போ என்ன பண்ணுறோம்னா இதை அப்படியே ஊறட்டும். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? அடுத்தது இப்போ நம்ம கேரட், நம்ம ஃபஸ்ட்டு கேரட் அல்வா செய்கிறதுக்கு போய் பார்ப்போம். அடுப்பு பற்ற வச்சுட்டு கேரட்டை போட்டுக்கிறோம். கடாயில் கேரட் போட்டுக்கிறோம். கேரட் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே தண்ணி ஊற்றிக்கிட்டு வேக வைக்கிறோம். அதை நம்ம அல்வா செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வேக வைக்கணும். இப்போ பீட்ரூட் இருந்துச்சுன்னா பீட்ரூட் அரைச்சி அப்படியே தண்ணி எடுத்துக்கிறோம் அந்த பீட்ரூட் அல்வாக்கு. இதுக்கு அப்படி இல்லை. இதுக்கு அப்படியே நார்மலாக கேரட்டை அப்படியே வெந்துச்சுன்னா அப்படியே பொடி பொடியாயிரும். தண்ணி ஊற்றி இப்போ வேக வைக்கிறோம்.
வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்கள் கேரட் வந்து வெந்து போச்சு. இப்போ வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். நீங்கள் வந்து சீனின்னு சொன்னாலும் சரி, சுகர்னு சொன்னாலும் சரி, சர்க்கரைன்னு சொன்னாலும் சரி, நம்ம அது போட்டுக்கிறோம். கணக்காக போட்டுக்கிறோம். ஏன்னா வந்து நம்ம இதை ரெடி பண்ணி சர்க்கரை தண்ணியில் தான் போட போகிறோம். அதனால் கணக்காக போட்டுக்கணும்னா போதும். நெய் ஊற்றிக்கிறோம். அப்போ தான் கீழே அடி பிடிக்காமல் அப்படியே நல்லா நீட்டாக நல்லாயிருக்கும். கலரிக்கிறோம். கருத்துணி பிடிச்சி கலரிக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது நடி. நீங்கள் அல்வாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டை வந்து அரைச்சி செஞ்சீங்கன்னா அல்வா சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம வந்து ரோலில் வைக்கிறதுனால, அந்த சப்பாத்தி ரோலில் வைக்கிறதுனால வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பதம் இருந்தால் தான் நல்லா சர்க்கரையில் போடும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் கேரட் சர்க்கரை, அதாவது கேரட் ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸ் நம்ம பார்ப்போம். எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கிறோம். ஃபஸ்ட்டு வச்சுக்கிறோம். வச்சு நம்ம உருட்டுற கட்டை எடுத்து உருட்டிக்கிறோம். அதாவது சப்பாத்தி கட்டை, பூரிக்கட்டை என்ன வேணாலும் வச்சுக்கலாம், நீங்கள் சொல்லிக்கலாம். உருட்டுன்னு உருட்டுறோம். சூப்பராக சாஃப்டாக வருது. வெரி குட், அருமை. இப்போ கேரட் வச்சுக்கிறோம். ஒரு சைடு வச்சுக்கிறோம். வச்சுட்டு கேரட் வச்சுட்டு இப்போ ரோல் பண்ணிக்கிறோம். பாருங்கள் இதே மாதிரி நீங்களே செய்யுங்க. நீட்டாக அப்படியே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும். பண்ணிவிட்டு ரெண்டு பக்கத்தையும் கார்னரில் மடிச்சு விட்டுக்குங்க. அப்படியே வச்சு இது பண்ணி விட்டுங்க. இங்கேயும் அதேமாரி. இப்போ எடுத்து இன்னொரு இதில் வச்சுக்கிறோம். பாருங்கள் அப்படி சூப்பராக ஏற்கனவே ஒன்று பண்ணியிருக்குது. பாருங்கள் பார்த்துக்கிட்டிங்களா? பார்க்குறதுக்கு அப்படியே அழகாக இருக்கணும். இதை அப்படியே எண்ணெயில் போட்டோம்னா அப்படியே அருமையாக இருக்கும். அடுத்து பண்ணுறோம். இப்படி எல்லாமே அதேமாதிரி பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுக்கிறோம். கேரட் வச்சுக்கிறோம். சின்ன சின்னதாக பண்ணும்போது அழகாக இருக்கும். அதாவது சப்பாத்தி மாதிரி பெருசாக பண்ணோம்னா ரோல் ரொம்ப பெருசாக வரும். அது பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. குழந்தைங்க அவ்வளோ பெருசாக இருக்கும்போது சாப்பிடாதுங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ரோலாக இன்னமே இதை விட சின்ன ரோலாக செஞ்சு கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். கார்னர் மடக்கி கொடுக்குறோம். இப்போ எடுத்து இங்கே வச்சுக்கிறோம். இங்கே போட்டுக்கிறோம். ஓகே, இதே மாதிரி எல்லாமே செஞ்சுக்கிறோம். இதே மாதிரி அப்புறம் எண்ணெயில் பொரிக்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ரோல் எவ்வளோ பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறோம். அப்படியே அருமையாக ரோல் பண்ணிக்கிறோம். சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். சுற்றிக்கிட்டு கார்னரை மடக்கி விட்டுக்கிறோம். இந்த பக்கம் கார்னர் மடக்கி விட்டுக்கிறோம். இதோ பாருங்க இப்படி செஞ்சாச்சு. சூப்பராக செஞ்சாச்சு. பார்த்தீங்களா? ரோலு அருமையாக செஞ்சாச்சு. ஸோ இனி வந்து என்ன பண்ணுறோம்னா இதை எடுத்து எண்ணெயில் போட போகிறோம். பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். ஜீரா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பொரிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். ஏலக்காயும் சர்க்கரையும் போட்டுக்கலாம். பவுடர் ஆக்குனதுனால உங்களுக்கு தெரியாது. ஏலக்காய் எதுக்காக போடுறோம்னா கொஞ்சம் மணமாக இருக்கும், அதுக்கோசரம். இப்போ இந்த ஜீரா தண்ணி வந்து ரெடி ஆகிட்டுக்கிட்டு ஹீட் ஆகிட்டுக்கிட்டோம். சைட்லேயே நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். கேரட்டு இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து பாருங்கள் ஈரமாகுது. இதை வாஷ் பண்ணோம். இப்போ இது வந்து காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்குவோம். அப்புறம் அதை அங்கே ரோல் பண்ணி வச்சோங்க இல்லையா, ரோலை வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் இந்த ஜீராக்குள்ளே எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு. ஸோ அதனால் எண்ணெய் காயிற வரைக்கும்
வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு, எடுத்து போட்டுக்கலாம். அருமையாக ரெடி பண்ணிக்கிறோம். சிம்மில் வச்சுக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே காஞ்ச காரணத்தினால கரெக்டாக நம்மளுக்கு இந்த ஆரஞ்சு கலர் வந்தால் போதும். லைட்டாக ப்ரௌன் கலரில் வரணுங்கிற அவசியம் இல்லை ஜீராவில் போகிறதுனால. ஒரு 4 பீஸ் வந்து போட்டு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் வெந்துக்கிடுச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கிறோம். கேரட் உள்ளே போடும், அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது கேரட்டு. அதை வந்து குழந்தைங்களே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீடியோ பார்க்குற நண்பர்கள் வந்து இதை வந்து வீட்டில் வந்து பார்க்குறவங்க வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெந்ததுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சக்கரை தண்ணியில் போடுங்க. அப்புறம் சக்கரை தண்ணியில் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சக்கரை உள்ளுக்குள்ளேயும் போட்டிருக்கிறோம். இப்போ வெளியில் வந்து சக்கரை பாவுக்குள்ளேயும் போட போகிறோம். ஓகே, ஒரு அடசல் 5 போட்டு எடுத்தாச்சு. போட்டுக்கலாம். அடுத்த அடசல் போட்டுக்கலாம். ஒரு இதுக்கு வந்து 5 பீஸ். ஏன்னா ரோல் கொஞ்சம் பெருசாக போட்டதுனால 5 பீஸ் தான் போட முடியுது. அதுவும் இல்லாத நம்ம கடாய் வந்து சின்ன கடாய் அழகாக இருக்கிறதுனால ஒரு 5 தான் போட முடியும். இல்லைன்னா அதிகபட்சம் 6 போடலாம். பாருங்கள் ஜீரா தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஜீராவை ஆஃப் பண்ணிக்கலாம். போதும், இந்த அளவுக்கு தானே போதும். அடுத்த அடசில் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் கலர் வந்து இதுதான் வந்து பதமான கலரு. இதுவே கொஞ்சம் முன்னே எடுத்துருக்கணும். பட் இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்கள் இந்த பதத்துக்கு தான் எடுக்கணும். பாருங்கள் மீதிக்கிறது எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். மீதிக்கிறது எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெடி ஆயிடும் ஃபைனலாக. இதை வந்து ஆர்ட்டுன்னு சக்கரை பாவில் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இது ஆர்ட்டுன்னு நம்ம வந்து சக்கரை தண்ணியில் போட்டுக்கலாம். ஓகே, 1 2 3 4 5. இப்போ 5 போட்டுக்கிறோம். போட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறோம். பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ஊற வச்சு, ரொம்ப ஊற வச்சாலும் உடஞ்சி போயிடும். கரெக்டாக கொஞ்ச நேரம் ஊற வச்சு எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் ஊறட்டும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஊறட்டும். ஊறிச்சுன்னா அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஏற்கனவே ஊற வச்சு எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து கட் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள் உள்ளுக்குள்ளே அந்த ஸ்டப்பிங் வந்து வச்சுருக்கிறோம். ஸோ அருமையாக பாருங்கள் செம்மையாக இறங்கியிருக்குது பாருங்கள். ஸோ நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பார்த்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. நன்றி, வணக்கம்.